வெல்கம் டு டே 49. லாஸ்ட் வீடியோவில் முட்டை மிட்டாய் ரெசிபி போட்டிருந்தேன். அதோட அவுட்கம் எப்படி இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பேக் ஆகிட்டு இருக்கும்போதே வீட்டில் அவ்வளோ ஸ்மெல் நல்லா கமன்னு இருந்துச்சு. 180 டிகிரியில் வந்து 40 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்தேன். மேலே அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முட்டை மிட்டாய் அவன்லேருந்து எடுத்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டப்போ கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்சியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்ருந்தப்போ தான் அந்த க்ரம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த அத்தென்டிக்கான டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் சூப்பராக கிடைச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்ல மைல்டு ஸ்வீட்னஸ்ல திகட்டாம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறதுனால தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். ஸோ எங்கள் வீடு அம்மா வீடுன்னு மாற்றி தான் இருக்கும். ஸோ விளாக்ஸில் ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி தான் பார்ப்பீங்க. அண்ட் தென் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வெளியே போயிருந்தோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சேலரி வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியணும்னா பெங்களூர்லேருந்து வரும்போது காந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தான் இந்த கடை எங்களோட ஃபேவரட் ஆச்சு. ஹொசூரில் இருக்க பிரான்ச்சில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். ஹாப்பி மம்மி ஹாப்பி பேபி பாய்.